தெலுங்குல கையல் ரீமேக் ப்ராஜெக்ட் எனக்கு கொடுத்தாங்க. கண்மணி சீரியல் ரொம்ப ஹிட் ஆனோடனே நாங்கள் நிஜமாவே நினச்சோம் தமிழில் நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் தருவீங்க அப்படின்னு. அதுலேருந்து எப்படி தெலுங்கு போனீங்க? எனக்கு இந்த ரோல் வரும்போது நான் வந்து ஃபர்ஸ்ட் கன்ஃபியூஸ்டாக தான் இருந்தேன். கௌதம் வாசுதேவ் மேனன் சாரோட படத்தில் நடிக்கும் போதே உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த ரோல்லாம் என்ன ஆச்சு அதுக்கப்புறம்? ரொம்ப நாளாக வந்து அவர் வந்து ஒரு தங்கச்சி நம்ம வீட்டில் எப்படி ட்ரீட் பண்ணுவோம், ஏய் குட்டிங்க வா, அந்த மாதிரி தான் பேசிட்டு இருப்பாரு. வந்தாரை வாழ வைக்கும் நம்ம சென்னை எப்பவுமே சூப்பர் சென்னை தான். நம் பெருமை நம் பொக்கிஷம். இட்ஸ் ஹாட், இட்ஸ் ஹேப்பனிங். நானும் லவ் பண்ண அன்னைக்கே வீட்டில் சொல்லிட்டேன். ரொம்ப காமெடி எல்லாம் பண்ணிருக்கேன், தப்பு தப்பா பேசி எல்லாரும் என்னை பார்த்தே சிரிப்பாங்க. இப்போ நான் அழலாம் ஆரம்பிச்சேன். எங்கள் அப்பா நிஜமா அழுவார் சீரியல்ல. சம்வேர் இட் ஹிட் மீ. அம்மாவா இருக்கிறது எவ்வளோ கஷ்டம். வணக்கம் விகட நேயர்களே. இன்னைக்கு வந்து நம்மளோட ஒரு முக்கியமான ஒரு நபர் இங்கே வந்திருக்காங்க. அவங்கள பற்றி சொல்லணும்னா லிஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக போகும்பான்ற மாதிரி தான் இருக்கும். ஆக்ட்ரஸ் இவங்க, விஜே அண்ட் இப்போ நிறைய தமிழ் சீரியல்லையும் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இப்போ யூடியூப்ல vlogs வேற போட ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கூட நம்ம இன்னும் நிறைய பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் ஹாய் மேம், வெல்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். எப்படி மேம் சீரியல் வாய்ப்புகள் வந்தது உங்களுக்கு? ஆர் அதுக்கு முன்னாடியே பண்ணிருக்கீங்க அப்படின்னு எப்படி வந்தது அந்த வாய்ப்புகள் எல்லாம்? நான் படிச்சுட்டு இருக்கும் போதே, காலேஜ் பண்ணும்போதே ஐ ஸ்டார்டட் ஆக்டிங். ஸோ நான் விஸ்காம் தான் படித்தேன். ஸோ அப்படியே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உங்களோட தமிழ் சீரியல் கண்மணி சீரியல் ரொம்ப ஹிட் ஆனோடனே நாங்கள் நிஜமாவே நினச்சோம் தமிழில் நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் தருவீங்க அப்படின்னு. அதுலேருந்து எப்படி தெலுங்கு போனீங்க? இல்லை, அதுக்கு முன்னாடியிலேருந்தே நான் தெலுங்குல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் தெலுங்குல ஒரு 2013 ஒரு 14 ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே. அப்போலேருந்து நான் தெலுங்குல ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் நான் தமிழ் தான். ஸோ இங்கேருந்து போய் ஒர்க் பண்ணிட்டு வீடு இங்கே தான், இங்கே வந்துடுவேன். ஓகே. ஸோ அப்புறம் தான் தமிழும் தெலுங்கும் சைமல்டேனியஸாக பண்ண ஆரம்பித்தேன். ஓகே. ஸோ இப்போ ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஓகே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம் கிளியராக, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல், நிறைய மண்டியில் போட்டுக்காம. ஓகே, இப்போ இங்கே தமிழில் பண்ணுறேன். ஸோ அதனால தெலுங்குல ஒரு ப்ராஜெக்ட் முடிஞ்சுது. ஸோ தமிழில் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஃப்ரெண்டு வந்து ஒருத்தவங்களுக்கு உங்களை நல்லா தெரியும் அப்படின்னு நாங்கள் க்ளோஸாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இவங்க வந்து செம்ம ஹார்ட் ஒர்க்கிங், எந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் நோ சொல்ல மாட்டாங்க, எப்பயாவது 24 ஹவர்ஸும் வேலை பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. எப்படி உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட், அந்த எனர்ஜிலாம் எங்கேருந்து மேம்? இல்லை, ஆக்சுவலி நமக்கு பிடிச்ச விஷயத்துல நம்ம இருக்கிறதே பெரிய விஷயம் இல்லை. ஸோ அதனால ஓகே, நமக்கு பிடிச்ச விஷயம் நம்ம ஒர்க், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், பிடிச்சி பண்ணுறேன். அதனால ஓகே, ஐ லவ் டு ஒர்க். ஸோ நல்ல ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது ஐ வில் டேக் இட். இப்போ நீங்க தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து திரும்பி இப்போ தமிழ் சீரியல்ல இலக்கியா ரோல்ல ரீப்ளேஸ்மெண்ட் ரோலா நடிக்கிறீங்க இல்லையா? அதை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? ஆக்சுவலி எனக்கு இந்த ரோல் வரும்போது நான் வந்து ஃபர்ஸ்ட் கன்ஃபியூஸ்டாக தான் இருந்தேன். அண்ட் பட் ஆனால் எங்கள் ப்ரொடக்ஷன் டீமாக இருக்கட்டும், அந்த ஸ்கிரிப்டுமே வந்து ஒரு ஃபீமேல் ஓரியன்ட் ஸ்கிரிப்ட். ஸோ பார்க்குறது மோஸ்ட்லி அந்த டைம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ் பார்ப்பாங்க. ஸோ அந்த ரோலுமே கொஞ்சம் உமன் எம்பவர்ட், அந்த மாதிரி ஒரு எம்பவர்டான ரோல். ஸோ எனக்கு பிடிச்சது அந்த கேரக்டரோட கரேஜ். நான் முன்னாடி எபிசோட்ஸ் பார்த்தேன். ரொம்ப தைரியமான ஒரு பொண்ணு, ஸ்மார்ட்டான பொண்ணு, டக்கு டக்குன்னு முடிவெடுக்கக்கூடிய பொண்ணு. எவ்வளோ ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் ஒரு ஈஸியாக ஒரு அந்த சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ எனக்கு கேரக்டரும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் எனக்கு வந்து தமிழில் பண்ணணும்னு ரொம்ப இருந்தது. ஓகே. நான் தெலுங்குல போய் நடித்தாலும் தமிழ் தான் என்னோட தாய்மொழி. ஸோ இங்கே பண்ணும்போது எங்கள் அப்பா அம்மா, என் சொந்தக்காரங்க, என் ஃபேமிலி எல்லாருமே பார்ப்பாங்க. அவங்க பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னால் எனக்கு அது ஒரு சந்தோஷம். ஸோ அதனால ஓகே, ரைட்டாகவே நல்ல கம்பெனி சரிகமா அதில் பண்ணிட்டுருக்கேன். ஸோ சூப்பர் ப்ரொடக்ஷன் ஹவுஸ். ஸோ ஓகே, ஐ செட் ஓகே வித்தவுட் எனி டவுட். சன் டிவி அண்ட் சரிகமா அண்ட் குட் ஸ்கிரிப்ட் எல்லாமே ஒரு நல்ல டைமில் அமைஞ்சு வந்தது. வை ஸோ நீங்கள் உங்கள் அப்பா அம்மா பார்ப்பாங்க, ரிலேட்டிவ்ஸ் பார்ப்பாங்க, எல்லாரும் சொல்கிறீங்க. நமக்கு தெரியும் தமிழ்நாடும் சரி எந்த இடத்துலையுமே வந்து ஒரு பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக பொண்ணு வந்து டெலிவிஷனில் போய் நடிக்கிறா, ஆக்ட்ரஸ் ஆக போகிறா அப்படின்னா கண்டிப்பாக அப்போஸ் பண்ணுவாங்க இல்லையா? அதுவும் ரிலேட்டிவ்ஸ் கண்டிப்பாக அப்போஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் எதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, ஆரம்பத்தில் நான் விஸ்காம் எடுத்து நான் ஏதாவது ப்ரொஃபஸராக வருவேன்னு யோசித்தேன். பட் ஆனால் எனக்கு போக போக இது பிடிச்சிருச்சு. இதுலேயே இது ரிலேட்டடாக படித்து இதில் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு. அப்பாவுக்கு இனிஷியலாக வந்து கொஞ்சம் அப்படியே டவுட்டில் தான் இருந்தார். பட் அப்பா நோஸ் நான் கரெக்டாக தான் பண்ணுறேன்னு என் மேலே ஒரு நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் என் ஃபேமிலி ஃபுல் சப்போர்ட் தான். என் அப்பா, என் அம்மா, என் ஹஸ்பண்ட் எல்லாருமே. ரிலேட்டிவ்ஸ் யாரும் எதுவும் இல்லை, என்னோட ஃபேமிலி தான் எனக்கு மெயின். இது எப்படி சொல்றது, முக்கியமான ஒரு விஷயம். அந்த ஃபேமிலியில என் ஹஸ்பண்ட், என் அப்பா, என் அம்மா, என் தங்கச்சி
அப்புறம் என் இன்லாஸ், என் மதர் இன்லா, என் ஃபாதர் இன்லா, என் க்ளோஸ்ட் ஃபேமிலி தான் நான் பார்ப்பேன். ஓகே. முக்கியமா எல்லாரையுமே நம்ம யோசிக்க முடியாது. என் லைஃப் ரொம்ப சின்னது. ம். ஸோ எங்க 2 பேர் ஃபேமிலி, எங்க ம். ஹஸ்பண்டோட ஃபேமிலி, என் ஃபேமிலி ம். வந்து நான் அதிகமா ப்ரையாரிட்டி குடுக்குறேன். அவங்களுக்கு ஓகேன்னா எவ்ரிதிங் இஸ் ம். ஃபைன். உங்க மதர் இன் லா, ஃபாதர் இன் லாலாம் பார்ப்பாங்களா உங்க சீரியல்? ஆமா, எல்லாருமே பார்த்துட்டு என்ன பார்ப்பாங்க. சொல்லுவாங்க? இல்ல அப்பப்போ சும்மா ஏதாவது வீட்ல ஏதாவது ஆ. குக் பண்ணும்போது, பேசிட்டு இருக்கும்போது, அடுத்து என்ன ஆகும்லாம் கேட்பாங்க. ஆ. ஸோ அதுல வந்து நான் சொல்ல மாட்டேன். சில சமயம் சொல்லுவேன். ஆ. மாமியார்ல ஸோ ஆ. ஆப்வியஸா சொல்லுவேன். அம்மாக்கு சொல்லுவேன். ஜாலியா தான் போகும். விடாம பார்ப்பாங்களா எல்லா சீரியல் உங்களோட தெரியல. எபிசோடெல்லாம்? அவங்க மோஸ்ட்லி ஃபோன்ல பார்ப்பாங்க. டிவில ம். பார்க்க முடியலனாலும் ஃபோன்ல பார்ப்பாங்க. ம். ஆனா கண்டிப்பா வந்து எனக்கு அந்த சப்போர்ட்ன்றது வந்து பயங்கரமா இருக்கு. ம். என் 2 வீட்டு சைடும், எங்க வீட்டு சைடும் சரி, ஆ. என் ஹஸ்பண்ட் வீட்டு சைடும் வந்து சரி. ஓகே. நாங்க கேள்விப்பட்டோம் கௌதம் வாசுதேவ் மேனன் சாரோட படத்துல நடிக்கும்போதே உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு. அந்த ரோல்லாம் என்ன ஆச்சு அதுக்கப்புறம்? என்னாச்சு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ம். அப்போ காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். ம். ஸோ அப்போதான் விஸ்காம் ஜாயின் பண்ணேன். ம். அண்ட் என்னோட எப்படி சொல்றது? வாசுதேவ் மேனன் சார் வந்து எல்லாருக்குமே வந்து விஸ்காம் படிக்கிறவங்கன்னு கிடையாது. நெறைய பேருக்கு டைரக்டர் ஆகணும்னு நெனைக்கிறவங்க, நெறைய பேருக்கு வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது? ஒரு ஃபேவரைட் டைரக்டர் ம். மாதிரி, ஒரு லெஜெண்ட் மாதிரி கரெக்ட்டா? ஸோ ஆப்வியஸா ஓகே அப்படின்னு அவர் படம் அப்படின்னோனே, ஓகே நம்ம போவோம். ம். எதுவுமே யோசிக்கல. ஐ ஜஸ்ட் வென்ட் ஆன். நல்ல ரோல், ஒரு சிஸ்டர் ரோல் தான் அது. பட் அது பண்ணும்போது ஐ ஹேட் அன் ஆக்சிடென்ட். நான் இத ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ம். எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. பட் அதனால என் போர்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் அவங்க அத்தனைக்கும் பேட்ச் எல்லாம் போட்டு எடுத்தாங்க. பட் ஐ நோ ஏன்னா எனக்கு இங்கெல்லாம் கொஞ்சம் அந்த ப்ளீடிங் ஸ்டிச்சஸ்லாம் இருந்தது. ம். ஸோ அதனால என்னால அது வந்து ஒழுங்கா 100% பண்ண முடிஞ்சுதான்னா இல்ல. நீங்க பட் ஓகே. ஆக்சிடென்ட் ஆனக்கப்புறமும் வந்து நடிச்சிருந்தீங்களா? ஆமா. எனக்கு பேட்ச் போட்டு என்ன நடிக்க வச்சாங்க. அவங்க ம். நெனச்சிருந்தா என்ன ரீப்ளேஸ் பண்ணிருக்கலாம். ம். அப்ப நான் பெரிய ஆளே கிடையாது. ம். அதுதான் என்னோட ஸ்டார்ட்டிங் ஃபர்ஸ்ட் ம். ப்ராஜெக்ட். அதான் ஃபர்ஸ்ட் நான் கேமரா முன்னாடி ம். போய் நின்னு நடிக்கிறேன். ம். பட் ஆனா அவங்க அப்படியெல்லாம் பண்ணல. அந்த டீம் வந்து ரொம்ப ஸ்வீட். ம். அவங்க வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அவ்ளோ ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறமும் எனக்கு மேக்கப்ல பேட்ச்லாம் போட்டு என்ன நடிக்க வச்சாங்க. ம். ஆமா. ஸோ இட் வாஸ் ஓவரால் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். என்ன பொறுத்தவரைக்கும் அந்த மாதிரி எஸ்டிஆர் அண்ணாவா இருக்கட்டும், கௌதம் மேனன் சாரா இருக்கட்டும், அவங்களோட ஒர்க் பண்றதே வந்து ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். அதுவும் எடுத்த உடனே ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். ம். சினிமா தூரக்கேந்து பார்த்துட்டு இருந்த ஒரு பொண்ணுக்கு டக்குன்னு அவங்களோட போய் நின்னு ஒர்க் பண்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்போது, அது ஒரு மிராக்கிள் மாரி தானே இருந்தது. எனக்கு அந்த டைம் வந்து அது அப்படிதான் ம். இருந்தது. எவ்ரிபடி ட்ரீட்டட் மீ நைஸ். ம். சிம்ோனாலாம் வந்து அவரு வந்து ஒரு தங்கச்சி நம்ம வீட்ல எப்படி ட்ரீட் பண்ணுவோம்? ம். ஏய் குட்டி இங்க வா அந்த மாரி தான் பேசிட்டு இருப்பாரு. ரொம்ப நல்ல கைண்ட் ஹார்ட்டட் பெர்சன் அவரு. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு குடுத்த வாய்ப்பு வந்து கௌதம் வாசுதேவ் மேனன் சார் தான் குடுத்திருக்காங்க அப்டின்னீங்க. அந்த வாய்ப்புனால உங்களுக்குள்ள ஏதாவது மாற்றங்கள் வந்திருக்கா? ஆக்சுவலி நெறைய வந்திருக்கு. ம். ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைச்சது. ம். ஸோ ஒண்ணுமே தெரியாம டக்குன்னு போய் கேமரா முன்னாடி நின்னு பட் ஆனா அது ஒரு கொஞ்சம் நெறைய நாள் எடுத்தாங்க அந்த ஃபிலிம். ம். ஸோ அவங்க என்ன பண்றாங்க? எப்படி பண்றாங்கன்னு எனக்கு அப்சர்வ் பண்ணி கத்துக்க முடிஞ்சது. என் ஸ்டடீஸ்க்குமே அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா. ம். அப்ப வந்து ரொம்ப நெய்வா இருந்தேன். ஒண்ணுமே தெரியாது. லைட்டிங்க்கு எப்படி நிக்கணும்னு தெரியாது. மேக்கப் எதுவுமே தெரியாது. 0 அந்த மாதிரி. இப்ப வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ம். இருந்திருக்கு. இப்ப வந்திருக்கு ம். ஓரளவுக்கு. அண்ட் இன்னுமே நான் லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னமும் ஐ அம் அ க்ரோயிங் ஆக்டர் தான். ம். ஸோ இன்னும் படிப்படியா க்ரோ ஆயிட்டே இருக்கேன். ம். சும்மா கொஞ்சம் கொஞ்சம் கத்துட்டு ம். அவ்வளோதான். YouTubeல பயங்கரமா கலக்கிட்டு இருக்கீங்களே! அது எப்படி ஆரம்பிச்சது அந்த இன்ட்ரெஸ்ட்? ஆக்சுவலி இது ஜாலியா ஆரம்பிச்சது. ஆ. என் ஹஸ்பண்டோட சேர்ந்து பண்ணணும் அப்படின்ட்டு. ம். ஸோ கல்யாணம் ஆகுற டைம்ல வந்து அப்பதான் இந்த யூடியூப் வந்து பூமிங். ம். அப்பதான் வந்து இந்த கொரோனா டைம் எனக்கு கொரோனா ம். வெட்டிங் தான். ம். ஸோ இப்போ கொரோனா டைம்ல மோஸ்ட்லி எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா, எய்தர் நெட்ஃப்ளிக்ஸ் பார்ப்போம். ம். அப்படி இல்லைன்னா யூடியூப் பார்ப்போம். ம். ஸோ இப்போ யூடியூப்லலாம் வந்து நெறைய கப்பிள்ஸ் வீடியோ போட்டுட்டே இருப்பாங்க. ஆ. ஸோ அத பார்த்து இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது எனக்கு தோணுச்சு, நானும் பிரஸ்னாவும் ம். பண்ணா ம். நல்லா இருக்கும்ல இது மாதிரி ம். அப்படின்னு தோணுச்சு. அண்ட் பிரசன்னா தான் எனக்கு பயங்கர மோட்டிவேட். ம். எனக்கு நெறைய இது இருந்தது. டவுட்ஸ் இருந்தது. இல்ல, இல்ல நம்ம பண்ணலாம். ஜாலியா பண்ணலாம் ம். அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மையாவே வந்து ஒரு ஜாலியா நாங்க பண்ண ஆரம்பிச்ச ஒரு ம். விஷயம். அண்ட் என் ஹஸ்பண்ட் இஸ் நாட் ஃப்ரம் மீடியா. அவர் மீடியாவே கிடையாது. அண்ட் ஒரு ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் என்னன்னா, மீடியால வந்து என்ன பார்த்து நெறைய பேர் அக்செப்ட் பண்ணி அதுக்காக வந்து யூடியூப் சேனல் பார்ப்பாங்க. ம். ஸோ என்ன மட்டும் அக்செப்ட் பண்ணாம என் ஹஸ்பண்டையும் ஆஸ் அ கப்புலா அக்செப்ட் பண்ணி நெறைய பேர் பார்க்குறாங்கன்னும்போது, அது இன்னும் ஹாப்பியா இருக்கு. நீங்க உங்க ஹஸ்பண்ட் பத்தி நெறைய சொல்றீங்களே! அவர பத்தி கண்டிப்பா கேட்டே ஆகணும். கொரோனா மேரேஜ் அப்டின்ட்டீங்க. லவ் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜா? லவ் மேரேஜ் தான். ஓகே. எப்படி யாஹ்! எங்க மீட் பண்ணீங்க அவர? காலேஜ் படிக்கும்போது. காலேஜ் படிக்கும்போது நெறைய உங்க வாழ்க்கையில ஆமா. நடந்திருக்கு போல இருக்கே! இல்ல எல்லாருக்குமே நடக்குமான்னு ஆ. தெரியல. எனக்கு நடந்துச்சு. ஆ. காலேஜ்ல நெறைய விஷயம் நடந்தது. ம். அதுல ஒரு விஷயம் வந்து மீட்டிங் மை ம். ஹஸ்பண்ட் பிரசன் தான். வி வர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வெரி லாங் டைம். ம். அப்புறம் பேசி டர்ன் இன்டூ லவ். அப்புறம் உடனே வீட்ல சொல்லி வி காட் மேரிட். உடனே வீட்ல சொன்னோனே அக்செப்ட் பண்ணிட்டாங்களா? நான்லாம் லவ் பண்ண அன்னைக்கே வீட்ல சொல்லிட்டேன். அவங்க வீட்ல?
அவரும் அன்னைக்கே சொல்லிட்டாரு. பரவாயில்ல 2 பேரும் வந்து ஆமா, கேஷுவலா இன்னைக்கு லவ் எடுத்துக்கிட்டாங்க. ப்ரப்போஸ் பண்ணோம் நைட்டு. நான்லாம் 3 மணிக்கே எழுப்பி எங்க அம்மாக்கு சொல்லிட்டேன். அவரு தான் ப்ரப்போஸ் பண்ணாரா ஃபர்ஸ்ட்டு? நான் ஃபர்ஸ்ட்டு அவர் சொன்னாரு. அப்புறம் நான் சொன்னேன். ஓகே. ஸோ மியூச்சுவலா ஒரு 24 ஹார்ஸ்க்குள்ள கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. ஆமாமா. சூப்பர். ஓகே. ஸோ அவருக்கு வந்து நீங்க காலேஜ் டைம்லேருந்து பார்க்குறீங்க. அவர் வந்து உங்க குரோத்த பார்த்துருப்பாரு இல்லையா? நீங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்றது. அதுக்கெல்லாம் அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரா? ஃபர்ஸ்ட் போம்போது என்ன சொன்னாரு? இல்ல ஆக்சுவலி அ அவரு அவரு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. எப்படின்னா, அவரு வந்து எனக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்காரு. ம். ஸோ என்னோட 0 பிகினிங்லேருந்து என்ன பார்த்துருக்காரு. ம். ஸோ இப்ப நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் எப்படி ஒர்க் பண்ணுவேன், எவ்ளோ ஹார்ட் ஒர்க் போடுறேன் ஒரு விஷயத்துக்கு அவர் எல்லாமே பார்த்துருக்காரு. ம். அண்ட் ஹி இஸ் வெரி மோட்டிவேட்டிங் அண்ட் என்கரேஜிங். ஸோ எனக்கு வந்து சில சமயம்லாம் நான் டவுன் ஆவேன். ம். எல்லாருக்குமே கெரியர்ல வந்து ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ம். கண்டிப்பா ம். இருக்கும். இல்ல சம்டைம்ஸ் ஸ்டாக்னன்ட்டா போகும். ம். ஸோ அந்த மாதிரி டைம் எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் டஃப் பீரியட் தான். அந்த மாதிரி டைம்லலாம் ஹி மோட்டிவேட்ஸ் மீ. ஓகே. ஸோ நான் இருக்கேன் பார்த்துக்கிறேன். நீ கவலைப்படாத. நீ ம். பண்ணு அப்படின்னு சொல்லி. உங்க ஃபாலோவர்ஸ், உங்க ஃபேன்ஸ் யாராவது ஒரு போட்ட ஒரு கமெண்ட் உங்க மைண்ட்ல எப்பவுமே ஞாபகம் இருக்குன்னா, அந்த மாரி ஏதாவது இருக்கா? கமெண்ட் ஞாபகம் இல்ல. பட் ஆனா என்னோட ஃபேவரைட் பெர்சன் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க பேர் வந்து அபர்ணா. ஓகே. அவங்க வந்து ஒரிசா. ம். ஒரிசால இருக்காங்க அவங்க. ஸ்டில் நான் அவங்க கூட கான்டாக்ட்ல இருக்கேன். நான் ஓகே. பேசுவேன். என்னோட ஃபர்ஸ்ட் தெலுங்கு சீரியல் அவங்க தெலுங்கு அவங்க. ஓகே. என்னோட ஃபர்ஸ்ட் தெலுங்கு சீரியல்லேருந்து அவங்க இன்னும் என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க கல்யாணம் ஆகி 2 கிட்ஸ் இருக்கு. ஓ! ஆமா. இன்னும் என்கிட்ட பேசிட்டு தான் இருக்காங்க. நானும் அவங்க கிட்ட பேசிட்டு தான் இருக்கேன். ம். ஷி இஸ் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃபேன் ஐ வுட் சே. எனக்காக அவங்க டிராயிங்லாம் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. ஸ்டில் ஐ வாஸ் இன் கான்டாக்ட். ம். அவங்கள வந்து என் லைஃப்ல நான் வந்து மறக்கவே மாட்டேன். இது வந்து ஆன்லைன்ல நடந்தது. ஆஃப்லைன்ல அந்த மாரி ஏதாவது நடந்திருக்கா? நெறைய நடந்திருக்கு. பட் டக்குன்னு ஞாபகம் வரல. நெறைய நடந்திருக்கு. இப்போ எல்லாருமே ஒரு கதாபாத்திரமா நம்மள பார்க்கும்போது, அந்த கதாபாத்திரமாவே தான் நம்மள பார்க்குறாங்க. ரோட்லலாம் பார்க்கும்போது என் நிஜ பேரே எனக்கு ம். ம். மறந்துரும். நெறைய பேர் வந்து இப்போ கேரக்டர் இப்ப இலக்கியா ப்ளே பண்ணேன்னா, இலக்கியான்னு தான் என்ன கூப்பிடுறாங்க. அண்ட் எனக்கு அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ம். அந்த கதாபாத்திரம் வந்து அவங்க மனசுல நின்னா மட்டும் தானே அவங்களால நம்மள அப்படி கூப்பிட முடியும். ஆனா அவங்க வீட்டு பொண்ணாவே ஆயிடும். சீரியல்ஸ் பண்ற பெனிஃபிட் என்னன்னா, அவங்க ஃபேமிலில ஒருத்தர் மாரி நம்மள ட்ரீட் பண்ணி நம்ம கிட்ட பேசுவாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உங்க அப்கமிங் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் பத்தி நாங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் உங்ககிட்ட இருந்து? தெரியல எனக்கு நெறைய நல்ல ப்ராஜெக்ட்ஸ் வரணும்னு ஆசை. கண்டிப்பா எப்படி சொல்றது, கொஞ்சம் இந்த டீச்சர் மாதிரி, உமன் எம்பவர்டா லைக் கலெக்டர் மாதிரி, அந்த மாதிரி ரோல்ஸ் மாதிரி பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை ஆக்சுவலி. ஸோ அது மாதிரி ரோல்ஸ் கிடைச்சா டெஃபினெட்லி ஆயிடும். ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் ஐ எம் லுக்கிங் அவுட். அது இல்லாம நல்ல ரோல்ஸ் மாதிரி லைக் நல்ல படத்துலயுமே ஒரு நல்ல ஒரு குணச்சித்திர வேடங்கள் வரும்ல, நல்ல ரோல்ஸ் அந்த மாதிரி ஐ எம் லுக்கிங் ஃபார் லைக் சிஸ்டரா இருக்கட்டும், ஃப்ரெண்டா இருக்கட்டும், நல்ல ரோல்ஸ், டீசென்ட் ரோல்ஸ், எனி ரோல்ஸ் லைக் டீசென்ட்டா இருந்தா ஐ எம் வில்லிங் டு டேக் அப். ஸோ தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்கு நீங்க போம்போது ஏதாவது லாங்குவேஜ் பேரியர் ஃபேஸ் பண்ணீங்களா மேம்? நெறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு இங்கேருந்து போம்போது ஒரு வார்த்தை கூட தெலுங்கு தெரியாது. அங்க போய் எனக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும். அது எழுத படிக்க தெரியும். அது இல்லாம இங்கிலீஷ் தெரியும் அவ்வளோதான். வேற எந்த லாங்குவேஜும் தெரியாது. ஸோ அங்க போயிட்டு தான் நான் தெலுங்கு லேர்ன் பண்ணேன். ஃபர்ஸ்ட் 1 மந்த் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. எனக்கு தண்ணி வேணும்னு சொல்ல கூட எனக்கு தெரியாது. அங்க போயிட்டு தப்பு தப்பா ஒளறி, கொஞ்சம் கொஞ்சமா கேட்டு, அப்புறம் அப்படியே ஸ்லோவா கத்துக்கிட்டேன். இப்போ கத்துக்கிட்டீங்களா? ஆமாமா. ரொம்ப காமெடிலாம் பண்ணிருக்கேன். தப்பு தப்பா பேசி, எல்லாரும் என்ன பார்த்தே சிரிப்பாங்க. பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஜெண்டர் டிஃபரன்ஸ் இருக்கும்ல. அவள்னா தமிழ்ல கேர்ள் இல்ல, அவன்னா பையன். ஜெண்டர் இருக்குல்ல. எனக்கு வந்து அந்த ஜெண்டரே கிளாசிஃபை பண்ண தெரியாது போன புதுசுல. எல்லாருக்கும் ஒரே ஜெண்டர் தான். பையனா இருந்தாலும் பாப்பா, குழந்தைங்கள இருப்பாங்கல்ல. ஸோ நான் ஜெண்டர் வந்து எனக்கு சரியா அந்த டைம்லலாம் சொல்ல தெரியாது. எல்லாமே தப்பு தப்பா தான் சொல்லுவேன். ஆனா எங்க டைரக்டருக்கு ரசூல் சாருக்கு வந்து ஒரு பெரிய பங்கு போகும். என்னன்னா, இந்த அளவுக்கு இன்னைக்கு நான் நெறைய நல்லா தெலுங்கு பேசுறேன்னா அதுக்கு அவர் தான் காரணம். அவரோட அப்படியே ஸ்கிரிப்ட்லயே ரொம்ப நல்ல தெலுங்கு எழுதுவாரு. கரெக்டா நீ ப்ரொனவுன்ஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாரு. அவர் வந்து அப்படியே என்ன டியூன் அப் பண்ணி நல்லா கத்து கொடுத்தாரு. சூப்பர். கண்மணி சீரியல் தமிழ்ல நல்ல பேரு வந்த உடனே நாங்க நினைச்சோம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நீங்க தமிழ்ல சைன் அப் பண்ணுவீங்கன்னு. ஏன் அது நடக்கல? ஆக்சுவலி நான் தெலுங்குலயும் பண்ணிட்டு இருந்தேன். தெரியல, தெலுங்குலயும் நான் பிஸி ஆனதுனால மேபி இருக்கலாம். தெரியல என்ன ரீசன்னு தெரியல. எனக்கும் அந்த கேள்வி இருந்திருக்கு. பட் ஆனா அதுக்கான பதில் வந்து எனக்கு தெரியல. சரியான ப்ராஜெக்ட் அமையலையா, ஆர் அந்த டைமிங் மிஸ் ஆச்சா, இல்ல நான் தெலுங்குல இருந்ததுனால எனக்கு வரலையா அப்படின்னு தெரியல. பட் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் as a கெரியர் கிராஃபா நான் கண்டினியூவா ஒர்க் பண்ணிட்டே தான் இருக்கேன். டச் வுட். இது முடிஞ்ச உடனே சன்லயே வந்து தெலுங்குல கையல் ரீமேக் ப்ராஜெக்ட் எனக்கு கொடுத்தாங்க. ஸோ வெரி ஹாப்பி வித் தட். ஸோ அதுவுமே வந்து ரொம்ப ஒரு நல்ல ரோல், ஃபீமேல் ஓரியன்டட் ஸ்கிரிப்ட். ஸோ அதுவுமே எனக்கு அங்க ஒரு நல்ல நேம் கொடுத்தது. ஸோ நான் வெரி ஹாப்பி வித் இட். எனக்கு அடுத்தடுத்து ஒர்க் வந்து கண்டினியூவா கொடுத்துட்டே இருந்தாங்க. அந்த விதத்துல ஹாப்பி. பட்
தமிழ்லயும் இன்னும் சைமல்டேனியஸா பண்ணிருந்தா இன்னும் செம்ம ஹாப்பியா இருந்திருக்கும். ஸ்வீட் ஹார்ட் படத்துல நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஆக்சுவலி அந்த மூவில வந்து எனக்கு ஒரு சின்ன ரோல் தான். பெரிய ரோல்ன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஆனா அது வந்து ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் ரோல் ம். அந்த மாதிரி. பட் அவங்க எனக்கு சொல்லும்போது சொன்னாங்க, இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அந்த கதையோட ஒரு டர்னிங் பாயிண்ட் அந்த இடத்துல தான் இருந்தது. ம். ஹீரோ வந்து ஃபேமிலி, குழந்தைங்க எல்லாம் பார்த்தாலே அவருக்கு ஓகே. ம். எப்படி சொல்றதுன்னா, ஹீரோக்கு வந்து ஃபேமிலி, குழந்தை அந்த ரெஸ்பான்சிபிலிட்டினா ஒரு பயம். ம். பிகாஸ் ஆஃப் ஹிஸ் சைல்ட்ஹுட் ட்ராமா. ம். அந்த யாரோ முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணு கஷ்டப்படுறத பார்த்து அவள ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண போகி, அங்க அவருக்கே தெரியாத ஒரு சேஞ்ச் ஓவர் மென்டலி அவருக்கு நடக்கும். ஸோ இந்த ஒன் லைன் தான் எனக்கு டைரக்டர் சார் சொல்லியிருந்தாங்க. பட் அந்த இது வந்து எனக்கு ரொம்ப கன்வின்சிங்கா இருந்தது. அண்ட் அதில நான் வந்து ஒரு 2 குழந்தைக்கு அம்மாவா வந்து ஆக்ட் பண்ணேன். இட் இஸ் அ வண்டர்ஃபுல் ரோல். நல்ல ஒரு ரோல். எனக்கு படத்துல பார்க்கும்போது என்னோட ரோல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இதுவரைக்கும் நான் பண்ணாத ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோல். ருத்ரன் மூவி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி மேம் இருந்தது உங்களுக்கு? அது ஆக்சுவலி நல்ல ஒரு ஃபிலிம் ஃபார் மீ பர்சனலா. ஏன்னா அந்த ஃபிலிம்ல த்ரூ அவுட் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருந்தாங்க. டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் வந்து கதிரேசன் சார். அண்ட் அந்த படத்துலயுமே வந்து எனக்கு ஒரு ஒன் லைன் சொன்னாங்க. அண்ட் எப்படி சொல்றது, அந்த ஒன் லைன் ஃபுல்லாவே அந்த படத்துல டிராவல் ஆற மாதிரி ஃபர்ஸ்ட் இனிஷியலா சொல்லல. பட் நான் அங்க போய் ஒர்க் பண்ணி என்னோட ஒர்க் பிடிச்சி என்னோட ரோல் வந்து நல்லா கொண்டு வந்தாங்க. ஸோ அதுவுமே வந்து ரொம்ப கிரேட்ஃபுல்லா நான் ஃபீல் பண்றேன். நம்ம ஒர்க் பிடிச்ச ஓகே நல்லா நடிக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் நம்ம எழுதலாம் அப்படின்னு சொல்லி என்னோட கேரக்டர் கொஞ்சம் நல்லா பில்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ வெரி ஹாப்பி. நீங்க இவ்வளோ நேரம் நீங்க கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்றத பத்தி உங்க ஹாப்பி மூமெண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணீங்க. பட் லைஃப்ல என்னைக்காவது ஒரு நாள் யோசிச்சிருக்கீங்களா, இந்த விஷயம் மட்டும் நம்ம பண்ணாம இருந்திருக்கலாமே அப்படின்னு? யோசிச்சிருக்கேன். ஆக்சுவலி எனக்கு இன்னும் நல்லா படிக்கணும்னு ஆசை. எனக்கு சொன்ன மாதிரி எனக்கு ஒருவேளை டீச்சிங்கா ஒரு ப்ரொஃபஸர் ஏதாவது இந்த டீச்சிங் லைன்லேயே தான் எனக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு ஆசை. ஸோ நடிக்கும்போது சைமல்டேனியஸாக இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு எப்படியாவது மாஸ்டர்ஸ் முடிச்சு அதுவும் அப்படி ட்ரை பண்ணிருக்கலாமோ அப்படின்ற ஒரு சின்ன வருத்தம் வந்து இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் யூ வாண்டட் டு பிகம் அ டீச்சர். அதுக்கப்புறம் தான் ஃபேமிலியே டீச்சிங் ஃபேமிலி. எங்க அம்மா டீச்சர். ஸோ என் அம்மா தான் என்னோட இன்ஸ்பிரேஷன். என் அம்மா, என் சித்தி, என்னோட இன்னொரு சித்தி ப்ரொஃபஸர், எங்க தாத்தா டீச்சர், எங்க தாத்தா தமிழ் டீச்சர், அம்மா தமிழ் டீச்சர், ஃபேமிலியே தமிழ் டீச்சர்ஸ் தான், ப்ரொஃபஸர்ஸ் தான். ஸோ அங்க வந்து அம்மா வந்து சின்ன வயசுல வந்து வீட்ல இருந்து ஸ்கூலுக்கு பேக்லாம் மாட்டிட்டு கிளம்புவாங்க. அவங்க இந்த டிக்லாம் போடுவாங்க, ஸ்டார்லாம் போடுவாங்க. ஐ கெட் எக்ஸைட்டட். எனக்கு அதை போடணும்னு இருக்கும். ஸோ அவங்கள பார்த்து வளர்ந்ததுனால எனக்கும் வந்து டீச்சர் ஆகணும்னு தான் பயங்கர ஆசை. ஓகே, நைஸ். ஆனா அது நடக்கலன்ற வருத்தம் ரொம்ப ரொம்ப இருக்கு. அட்லீஸ்ட் இந்த ஒரு நாள் முதல்வர் மாதிரி ஒரு நாள் டீச்சர் எங்கேயாவது இருந்தா நல்லா இருக்கும். அட்லீஸ்ட் ஓகே ஆசைப்பட்டதுக்கு ஒரு நாள். ஆனா அப்படியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அது கண்டிப்பா ஆக்டிங்ல ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ்ல நீங்க டீச்சரா சொன்னேன். டீச்சரா வந்து நடிக்க வாய்ப்பு இருந்தா நடிப்பேன்னு சொன்னாங்க. இதனாலதான் அதான் எங்கேயோ மனசுல ஒரு ஆசை, இப்படி நடக்கல அப்படியாவது நடக்கட்டுமே அப்படின்னு. நீங்க நடிச்ச சீரியல் எல்லாத்துலயுமே எந்த சீரியல்ல மேம் உங்களுக்கு நிறைய பாண்ட் நடந்திருக்கு, நிறைய பீப்புள் மீட் பண்ணி? ஆக்சுவலி நான் நடிச்ச எல்லா சீரியலுமே நல்ல சீரியல் தான். இட்ஸ் வெரி க்ளோஸ் டு ஹார்ட். எல்லா சீரியலுமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. யாரையுமே நான் வந்து இல்லைன்னு சொல்லவே முடியாது. அவ்வளோ நல்ல பீப்புளா ஹேவ் மேட் த்ரூ சீரியல்ஸ். ஓகே, இப்போ நடக்கிற இலக்கியா சீரியலோட பாண்ட் எப்படி மேம் இருக்கு? ஆக்சுவலி இந்த டீமும் செம்ம டீம் தான். ஆக்சுவலி காயத்ரி அக்காவோட இது எனக்கு 3rd ப்ராஜெக்ட். ஸோ மூணாவது ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறேன். சுஷ்மா அவங்களும் ரொம்ப ஸ்வீட். ஷீ இஸ் ஆல்சோ குட் ஃப்ரெண்ட். எல்லாருமே எங்கள் டீமில் அரவிஷ், நந்தன் சார் எல்லாருமே வந்து கரெக்டாக ஜாலியாக விளையாடுவோம், செட்டில் பேசுவோம், நல்லா பேசுவோம். இட்ஸ் லைக் ஃபேமிலி. சீரியல் வந்து நமக்கு ஃபேமிலி மாதிரி தான். டெய்லி மார்னிங் வருவோம், வந்து நைட்டு 9 o'clock வரைக்கும் அவங்களோட தான் இருப்போம். ஆப்வியஸாக வீட்டில் இருக்க எப்படி ஒரு ஃபேமிலி மெம்பர் நமக்கு வீட்டில் இருக்கிறத விட அவங்களோட தான் நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஆப்வியஸாக எல்லாருமே நமக்கு ஃபேமிலி மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஸோ வணக்கம் தமிழா நீங்கள் ஹோஸ்ட் பண்ணியிருந்ததை பற்றி நம்ம பேசியிருந்தோம் இல்லையா? அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அதை ஏன் நிறுத்திட்டீங்க? ஆக்சுவலி நான் சீரியல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த ஷோ எப்படி இருக்கும்னா ஆங்கர் மாறி மாறி வர மாதிரி இருக்கும். ஸோ அவங்க கேட்குற டைம் நம்ம அவைலபிளாக இருக்கணும். ஸோ சீரியலும் இருக்கிறதுனால ஸோ அதுக்கு கொஞ்சம் மைட் பி டிஃபிகல்ட் ஆகும், அந்த ஒரு ரீசன். அண்ட் நடுவில் ஒரு சின்ன சேஞ்சும் இருந்தது வணக்கம் தமிழா ஷோவில். ஸோ அந்த டைமுக்கு அப்புறம் திருப்பி அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஒரு ரீசன் இது. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் ஆங்கரிங் எதுவும் ட்ரை பண்ணலையா? இல்லை, ட்ரை பண்ணல. அது ரொம்ப கஷ்டம். அது வந்து உண்மையாகவே ரொம்ப கஷ்டம். மேபி ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக அந்த டேலண்ட்டை வந்து எனி டேலண்ட் நம்மளா தான் வளர்த்துக்கணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக வந்து
நம்ம வந்து இந்த டேலண்ட்டை வளர்த்துட்டு ரெடி ஆயிட்டு அதுக்கப்புறம் போலாம் ம். அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இப்போதைக்கு சீரியல் மட்டும் ஃபோக்கஸ் பண்றேன். Yeah. நீங்க இதுவரைக்கும் பண்ணதுலயே உங்களுக்கு வந்து நெறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? யார் அப்ரிஷியேட் பண்ணது வந்து உங்க மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு? ஆழமா வந்து பதிஞ்சிருக்குன்னா, என்னோட அப்பா, அம்மா தான் ஆக்சுவலி. வெளியில அப்பாக்கு வந்து ஃபர்ஸ்ட் இதுக்கு ஓகே இல்ல அந்த மாதிரி. ஸோ அப்படி அப்பா நடுவுல கொஞ்சம் என்கிட்ட பேசல அதெல்லாம். அப்பா அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டு அப்பாக்கு இப்ப நான் அழலாம் ஆரம்பிச்சேன். எங்க அப்பா நிஜமா அழுவாரு சீரியல்ல. அழற சீன் வந்தாலே டிவி மாத்திடுவேன்னு சொல்லுவாரு. அவரு இப்ப அழுவாரு. அப்பா சொன்னாரு, "நீ அழுதா எனக்கு உண்மையா நீ அழற மாதிரியே இருக்குன்னு." ஸோ ஐ திங்க் ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் எங்க அப்பா தான். ஸோ அவரு ஃபர்ஸ்ட்டு அந்த வார்த்தை சொல்லும்போது, எனக்கு ஒரு குட்டி கான்ஃபிடன்ஸ் அதுக்கு அடுத்து அந்த படத்துக்கு அடுத்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து அப்பா கிட்டேருந்து தான் கிடைச்சது. ஸோ அது வந்து அத நான் மறக்கவே மாட்டேன். அது இல்லாம நான் வொர்க் பண்ண டைரக்டர் வந்து, "நீ ரொம்ப நல்லா பண்ணம்மா இந்த சீன்" அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரி நெறைய டைரக்டர்ஸ் கிட்டேருந்து எனக்கு நல்ல என்கரேஜிங் வேர்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ ஒரு டைரக்டர் தான் அந்த டீமோட லீடர் கரெக்ட்டா, அந்த ப்ராஜெக்ட்டோட லீடர். ஸோ அந்த மாரி கிடைக்கும்போது ஐ ஃபெல்ட் வெரி ஹேப்பி. யாஹ்! அண்ட் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்ச சீன் ஏதாவது இருக்கா? நெறைய இருக்கு. அது வந்து அதெல்லாம் வந்து நெறைய எக்கச்சக்கமா இருக்கு. ஆ ஓகே. ஒரு சீன் சொல்றேன். பர்ட்டிகுலரா நீங்க கேட்டதுனால. தெலுங்குல வந்து ஷாம்பவின்னு சொல்லிட்டு என் பேர்லயே நான் ஒரு சீரியல் பண்ணேன். ஸோ அந்த சீரியல் என்னன்னா, ஒரு சீன்ல வந்து என்னோட புடவையில தீ பத்திடும். நெருப்பு புடிச்சிடும். அந்த நெருப்பு புடிச்சு அது கரெக்ட்டான டைம்ல அணைக்கணும். அதான் என் வேலையே. ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து நடிச்சிருக்கேன். ஸோ தீ பத்திட்டாங்க. கரெக்ட்டா அந்த டைம்ல வந்து நம்ம ரோல் ஆயி அத அணைச்சிடணும். ஆனா செட்டா நல்லா இருந்தாங்க தண்ணிலாம் வச்சுக்கிட்டு. பட் இருந்தாலும் மனசுக்குள்ள பயம். ஏன்னா நெறைய இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளே எரிஞ்சிரும், நம்ம ட்ரெஸ்ஸும் எரிஞ்சிரும். நம்ம சாரி எல்லாம் நம்ம வந்து கட்டியிருக்கும்போது நம்ம வந்து துப்பட்டானா கூட இப்படி எடுத்து வீசிடலாம். சாரி அப்படி பண்ண முடியாது. ஸோ அது வந்து நான் நடிச்சதுலயே வந்து திக்கு 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 திக்குன்னு இருந்த ஒரு சீன் வந்து அது. அதானா சிங்கிள் ஷாட்ல எடுத்துட்டீங்களா? ஆமா. மோஸ்ட்லி எங்க டைரக்டர் வந்து 2 கேமரா வச்சு அழகா எடுத்துட்டாரு. யாஹ்! ஓகே. அது. இன்னொன்னு வந்து ஐ திங்க் பைப் ஏற இடத்துக்கு வச்சாங்க என்ன. கூரை மேல ஏத்தி விட்டுட்டாங்க. அது வந்து செம்ம ஹைட்னா செம்ம பயம். கூரை மேல ஏறி நின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு அப்படியே தலை சுத்திருச்சு. கூரை மேல ஏறி, இறங்கி வீட்டுக்குள்ள குதிச்சு திருட போற மாரியெல்லாம் எடுத்தாங்க. ஸோ அதுவுமே அந்த சீன்ஸ் மாரி ஏறுறது, அதெல்லாம் நமக்கு ரொம்ப கஷ்டம். அதுவும் சாரி கட்டிட்டு, பாவாடை தாவணி கட்டிட்டு அந்த கூரை மேலலாம் ஸ்லிப் ஆகும் சும்மாவே. ஸோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சீன்ஸ் நெறைய இருந்திருக்கு. ஓகே. ஸோ கஷ்டப்பட்டு டிஃபிகல்ட்டா நீங்க பண்ண சீன் சொல்ட்டீங்க. நீங்க பண்ணதுலயே உங்களுக்கு புடிச்ச சீன் ஏதாவதுனா சொல்லுங்க. நெறைய சீன் நான் ஆக்சுவலி நெறைய சீன் நான் பண்ணது பிடிக்கும். டக்குன்னு ஒண்ணு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட ஃபேவரைட் சீன் இப்போ எனக்கு ஸ்வீட் ஹார்ட்ல பண்ண ரோல் வந்து எனக்கு ரொம்ப புடிச்சது. ம். ஸோ அது ரியலாவே எனக்கு ரொம்ப நான் புடிச்சு ஒரு பண்ண சீன். ம். ஸோ அதுல வந்து நான் ஒரு 2 குழந்தைக்கு அம்மா, அந்த ஒரு எமோஷன் நான் சும்மா நடிச்சேன். பட் ஆனா ஐ ஃபெல்ட் இட் இஸ் வெரி பவர்ஃபுல். ம். எங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு. ஸோ ரொம்ப புடிச்ச ரோல் வந்து அந்த ரோல் பண்ணும்போது அம்மா ஓட தாட்ஸ் வந்து எனக்கு நெறைய கனெக்ட் ஆச்சு. ஸோ அது வந்து நான் சொல்லுவேன். படத்துல வந்து ரொம்ப புடிச்சது. சம்வேர் இட் ஹிட் மீ. அம்மாவா இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு அந்த கேரக்டரும் அப்படிதான் எனக்கு. ஸோ ஊனமான குழந்தை கூட விட்டு குடுக்காத ஒரு அம்மா. ஸோ அம்மா இஸ் அம்மா. அது வந்து 0. அதுல எதுவுமே வந்து காம்ப்ரமைஸே கிடையாது. மேபி அது ஃபேவரைட் ரோல் அதனாலேயே. செகண்ட் வந்து ரொம்ப புடிச்சதுன்னா சீரியல்ல இதே மாதிரி ஆக்ஷன் பிளாக்ஸ்லாம் வந்து பிடிக்கும். ஏன்னா நிஜத்துல வந்து நம்ம ஒரு 6 ஃபீட் ஒரு அண்ணா வந்து இருப்பாங்க. அவங்கள வந்து நம்ம அடிக்க முடியாது. ஆனா சீரியல்ல வந்து அவங்க நம்மகிட்ட அடி வாங்குற மாரி காட்டுவாங்கல்ல. அந்த மாரி நடிக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். யூசுவலா வந்து வருவோம். எல்லார் கூடயும் எமோஷனல் டயலாக்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் ஓகே. பட் இந்த மாரி ஆக்ஷன் சீக்வென்ஸ்ல நம்ம வந்து பாகுபலி மாரி நம்மளே ஃபீல் பண்ண வச்சுருவாங்க. ஸோ அதனால பிடிக்கும் எனக்கு அந்த மாரி சீன்ஸ். உண்மையாவே அந்த அண்ணாவெல்லாம் நம்ம அடிக்கவே முடியாது. சும்மா அதுதான். உண்மையா அவங்க புடிச்சாலே எனக்கு கை வலிக்கும். ஆனா அந்த மாரி சீன்ஸ் வந்து எனக்கு ஃபன்னியா, ஜாலியா புடிக்கும். நைஸ். ஸோ நீங்க ஸ்வீட் ஹார்ட் பத்தி பேசினதுனால ஐ வுட் லைக் டு ஆஸ்க் திஸ் கொஸ்டின். இப்போ ஆடியன்ஸ் கிட்ட இந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது உங்க ஸ்வீட் ஹார்ட் படத்துக்கு? ஆ நெறைய வரவேற்பு வந்தது நாங்களே பார்த்தோம். அதுல நீங்க என்ன நினைக்கிறீங்க அத பத்தி? ஆக்சுவலி அந்த படத்துல நான் வந்து ரொம்ப சின்ன ரோல் தான். ரொம்ப ஒரு கம்மி மினிட்ஸ் தான். எனக்கு பாத்தீங்கன்னா, அந்த படத்துல வந்து உண்மையா சொல்ல போணும்னா வந்து எனக்கு டயலாக்ஸே இருக்காது. ஸோ இட்ஸ் ஃபுல் ஆஃப் என்னோட பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் இதுதான். அது நான் அது எடுக்கும்போதே எனக்கு அவங்க கிளியரா சொல்லிட்டாங்க. திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் கோயிங் டூ பி அப்டின்ட்டு. பட் ஆனா அந்த அவ்ளோ குட்டி டைம் வந்தும் நெறைய பேர் நோட்டீஸ் பண்ணி அத ரெகக்னைஸ் பண்ணதுனால ஐ அம் வெரி ஹேப்பி.
ஏன்னா நம்ம நெறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவோம். பட் அந்த குட்டி இடத்துல இவ்ளூண்டு டைம்ல நம்ம தெரியிறோம்னா, சம்வேர் ரீச் ஆயிருக்கோம்னா, ஐ அம் வெரி ஹேப்பி. தட்ஸ் இட். தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப அழகா உங்களோட லைஃப் ஜேர்னியை ஒன்னொன்னா நீங்க ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நிறைய பண்ணி பெரிய பெரிய ஸ்க்ரீன்ல நாங்க எல்லாரும் உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறோம். உங்களுக்கும் சேர்த்து நான் மேனிஃபெஸ்ட் பண்றேங்க. தேங்க் யூ ஸோ மச். நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் நடக்கணும். நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸ் நானும் பண்ணணும்னு வேண்டிக்கிறேன் கடவுள. தேங்க் யூ ஸோ மச் விகடன் இந்த இன்டர்வியூக்கு என்னை கூப்பிட்டதுக்கு. அண்ட் இந்த வீடியோ பார்க்குற எல்லா விகடன் நேயர்களுக்கும் என்னோட நன்றி. தேங்க் யூ. எக்கச்சக்கமான இன்ஜினியரிங் காலேஜ், ரியல் எஸ்டேட்டின் அசூர வளர்ச்சி, ரசிச்சு ருசிச்சு சாப்பிட அப்பப்பா எத்தனை ரெஸ்டாரண்ட், ஏராளமான டாக்டர்ஸ், லேடிஸ் சேஃப்டிக்கு ஸ்பெஷல் பஸ்னு கலக்குது நம்ம சூப்பர் சென்னை. இது ஃபியூச்சர் சென்னை.